ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். 12 ஆண்டுக்கு ஒரு முறை கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பெயர்ச்சி சார்ந்த பலன்களை இதில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. இந்த குரு என்பவன் காலபுருஷனுக்கு 9 மற்றும் 12க்குரியவர்கள். இந்த குரு பெயர்ச்சி நீர் வீட்டில் கிரகம் உள்ள அனைவருக்கும் மிக சாலச் சிறந்த யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்துவிடப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதாவது கடகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில், அடுத்து விருச்சிகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் மற்றும் மீனத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த குரு நீர் வீட்டில் இருக்கக்கூடிய தனது வீடு உள்பட, தனது நண்பனுடைய வீடான செவ்வாய் உள்பட, தனக்கு உச்சத்துக்கு இடம் கொடுத்த சந்திரனுடைய வீடு உள்பட, இந்த 3 வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் பொருளாதாரத்தோடு சேர்ந்த கௌரவத்தை நிம்மதியும் அள்ளி தந்து விடுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் கிரகம் பகையோ தவறான கிரகங்கள் அல்லது பகை கிரகங்களுடைய பார்வை பெற்றிருப்பின் அப்போதும் பணம் வரும். அந்த பண வரவில் ஒரு கசப்பும் ஒரு சங்கடமும் இருக்கும் என்பதை தவிர பண வரவில் ஒரு பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அதே சமயத்தில் குரு ஒரு ஜாதகத்தில் எங்கு இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரங்கள் உள்ள ராசியில் இருக்கும் பட்சத்தில், அதாவது மிதுன ராசியில் குரு இருந்தாலும், கடகராசியில் குரு இருந்தாலும், விருச்சிக ராசியில் குரு இருந்தாலும், துலா ராசியில் கிரகம் இருந்தாலும், கும்பராசியில் கிரகம் இருந்தாலும், மீன ராசியில் கிரகம் இருந்தாலும், அதாவது குருவனுடைய நட்சத்திரங்கள் உள்ள ராசியில் கிரகம் அமரும் பட்சத்தில் அது அவர்களுக்கு யோகத்தை தந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் இந்த குரு பெயர்ச்சி என்பது பொதுவாகவே ஒரு பெயர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு வீட்டிற்குள் ஒரு கிரகம் நுழையும் பொழுது அல்லது பெயர்ச்சியாகி காலடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த ராசியில் வரக்கூடிய கிரகத்திற்கு நட்பு கிரகம் இருக்கும் பட்சத்தில், அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் அவர்கள் யோகத்தையும் செல்வாக்கையும் அள்ளி தந்து விடுகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பகை கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் பாதகத்தையும் சங்கடத்தையும் மனக்குமரலையும் தந்து விடுகிறது என்பது, அல்லது சின்ன சின்ன நஷ்டங்களையும் தந்து விடுகிறது என்பது இயல்பாக காண முடிகிறது. இதில் பகை கிரகத்தினுடைய தசாபுத்தி இருக்கும் காலத்தில் அவமானத்தையும் நோயையும் சங்கடத்தையும் தனக்கு மூத்த உறவுகளில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய தன்மை மாறி கசப்புகளையும் அள்ளி தந்து விடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் கடகத்தில் சந்திரன் என்ற ஒரு ஒற்றை கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகங்கள் இருந்தாலும் ஓரளவு செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடும். ஏனென்றால் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சந்திரன் தனது வீட்டுக்கு 6க்குரியவனாலும் 9க்குரியவனோடு சம்பந்தப்படுகிறது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமில்லை. ஏனென்று கேட்டால் ஜென்மகுரு ஒரு நிம்மதியை கெடுத்து ஒரு கௌரவத்தை குறித்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி விடுவார். அதே சமயத்தில் மீனராசியாக இருந்து அல்லது மீன லக்கணமாக இருந்து குரு அங்கே இருக்கும் பட்சத்தில், விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசியாக இருக்கும் பட்சத்தில், ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு மீனத்திலும் விருச்சிகத்திலும் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இந்த குரு பேச்சு நடந்திருக்குமே, ஆனால் அது ஒரு கசப்பான பிரிவினையோ ஒரு இழப்பையோ தந்து விடுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. ஏனென்று கேட்டால் ஜென்ம குரு பரதேசம் போக வைப்பான் என்பது நடைமுறை அனுபவம். எண்ணற்ற பழங்கால நூல்களும் ஏட்டுச்சுவடிகளும் சரித்திரங்களும் இதிகாசங்களும் மற்றும் காவியங்களும் அனைத்துமே இந்த ஜென்மகுரு நிம்மதியை பாதிக்க செய்யும் என்பது சார்ந்த தகவலை அடையாளம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. இது நடைமுறையில் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போகிறது. அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் குரு வருகிறான். பரதேச வாழ்க்கை அல்லது இயல்பு வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய ஜீவனம் எதுவாக இருந்தாலும் அந்த ஜீவனத்தில் ஒரு கசப்பையும் ஒரு தடுப்பையும் ஒரு தடையையும்
ஒரு சங்கடத்தையும் ஒரு அவமானத்தையும் தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் சற்று ஏற்ற இறக்கமுள்ள பாதிப்பை தந்து விடுகிறது. இல்லாவிட்டால் ஒரு கடக்கக்கூடிய தசாபுத்தியை தந்து கடந்து செல்வதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து குரு கோச்சாரத்தில் கடகத்தில் வந்திருக்கிறது. இந்த குரு நின்ற வீட்டுக்கு 3-11 எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி இருக்கும் பட்சத்தில் இந்த குருவனுடைய உதவும் ஆதரவும் அவர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதே சமயத்தில் குரு கடகத்திலிருந்து கடகம் விருச்சிகம் மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதுவும் யோகத்தை தந்து விடுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் குரு நின்ற வீட்டிற்கு 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தாலும் அது ஓரளவு இயல்பான வாழ்க்கையை விட சற்று ஏற்ற இறக்கமான பலனை தந்தாலும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நமக்கு சாதகமானது என்பதை உணர முடிகிறது. அதே சமயத்தில் இதுவரையில் இல்லாத நிறைய சங்கடங்களிலிருந்து விலகி பொருளாதாரத்தை எட்டி பிடிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை உண்டு பண்ணி தருவதற்கான வாய்ப்பை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்து விடுகிறது. அதே சமயத்தில் மீனராசிக்காரர்களுக்கும் தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் நிறைய பலன்களை பார்த்திருக்கிறோம். அது நடைமுறையில் ஒத்து போயிருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சி என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் சால சிறந்த யோகத்தை தந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த விருச்சிக ராசியிலும் மீன ராசியிலும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் பிறந்த காலத்தில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு குருவிற்கு தொடர்பு இருந்து தற்போது நடந்திருக்கிற கோச்சார குருவுக்கும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அது அவர்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு அபரிமிதமான செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் புதிய உறவுகளையும் தந்து விடுகிறது என்பது மாற்று கருத்து இருக்க முடியாது. இது இல்லாமல் லக்கணத்துக்கு 6க்குரியவனாக குரு அமர்ந்திருக்கும் பட்சத்தில், அதாவது கடகராசி கடக லக்கணத்துக்காரர்களுக்கு இருந்தாலும் சரி, துலா லக்கணத்துக்கு துலா ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த குரு பயிற்சி சின்ன சின்ன சங்கடங்களையும் விபத்துக்களையும் நோய்களையும் பொருளாதார ரீதியான கசப்புகளையும் தனக்கு இருக்கக்கூடிய முன்னால் இருக்கக்கூடிய மூத்தோர் உறவுகளிலும் இது இல்லாமல் குருநாதர்கள் வகையிலும் ஒரு கசப்பையும் ஒரு சங்கடத்தையும் தந்து விடுகிறது என்பது மாற்று கருத்தில்லை. இப்படி குருவனுடைய நின்ற நிலையை சார்ந்த மற்றும் கோச்சார நிலை சார்ந்த தகவல் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இந்த குருவனுடைய பாதிப்பை, அதாவது சுப பாதிப்பாக இருந்தாலும் அசுப பாதிப்பாக இருந்தாலும் இதை அள்ளி அதிகப்படுத்த கொடுக்கக்கூடிய ராகு கேது சந்திரன் இவர்களுடைய தொடர்பு இல்லாமல் பிறந்த காலத்தில் ஒரு குரு இருந்து அந்த குருவுக்கு கோச்சார குருவனுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அந்த கோச்சார குருவுக்கு தொடர்பு ஏற்படும் பட்சமாக இருந்தாலுமே கூட அது லக்கணம் மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கு சங்கடத்தையும், கன்னிய லக்கணம் கன்னிய ராசிக்காரர்களுக்கு அவமானத்தையும், துலா லக்கணம் துலா ராசிக்காரர்களுக்கு நோயையும், கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு அவமானத்தையும் அள்ளித்தந்து விடுவதற்கான ஏதுவான சூழ்நிலை உண்டு பண்ணி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி என்று பார்க்கும் பொழுது குருவனுடைய தசாபுத்தியோ அல்லது குரு நின்ற வீட்டிற்கு பாதக மாரக ஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து அது குருவனுடைய சாரம் பெற்ற தசாபுத்தியை நடத்தினாலும் கூட பெரிய அவமானத்தையும் சங்கடத்தையும் தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்துவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுவதில்லை, எல்லா ராசிக்காரர்களுக்கும் பலமான பாதிப்பை தந்து விடுவதில்லை. யார் யாருக்கு குருவனுடைய பிறந்தகால குருவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தற்போது கோச்சார குருவனுடைய பார்வையை பெறும் பொழுது அது தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் யோகத்தையும் செல்வாக்கையும் அள்ளித்தந்துவிடும். தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் அந்த யோகமும் செல்வாக்கும் கிடைக்கும். அது நீண்ட நாளைக்கு தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பில்லை, அல்லது ஒரு யோகத்தை கொடுப்பது போல் காட்டி கெடுத்து விடுகிறது என்பதும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக எந்த லக்கணத்தில் எந்த ராசியாக பிறந்தாலும் சரி, கடகத்தில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்து விடுகிறது. கடகத்தில் சனி இருக்கும்போது பிறந்தவர்களுக்கு அவர்கள் ஜீவனத்தை தந்து விடுகிறது. கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது பார்க்கும் பொழுது உடல் மனம் சார்ந்த விஷயங்களில் அதீத தைரியத்தையும் தனக்கு இளைய சகோதர வர்க்கத்தினுடைய உறவுகளையும் மிகப்பெரிய யோகத்தை மூலம் அள்ளி தந்து விடுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்து விடுகிறது. இது இல்லாமல் சுக்கிரன் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை தந்தாலும் கூட
அதற்கு பின்னாலேயே ஒரு சின்ன கெட்ட பெயரையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு பெயர்ச்சியும் ஒரு கிரகம் தான் செல்லக்கூடிய வீட்டில் நட்பு கிரகம் இருந்தால் நட்பையும் நல்லதையும், கெட்ட கிரகம் என்றால் கெட்டதையும் அல்லது தீமையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக தசாபுத்தியாக குருவினுடைய தசாபுத்தி இல்லாதவர்களுக்கு பெரிய யோகத்தை தருவதற்கான வாய்ப்பும் இல்லை, பெரிய பாதிப்பை தருவதற்கான வாய்ப்பும் இல்லை. குருவினுடைய பார்வையில் உள்ள கிரகங்களுடைய தசாபுத்தியாக இருக்கும் பட்சத்தில் அது லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்தாலும் அல்லது லக்னத்துக்கு கர்ணாதிபதியாக இருந்தாலும் அல்லது லக்னாதிபதியாக இருந்தாலும், லக்னத்துக்கு 1, 5, 9 திரிகோணாதிபதியாக இருந்தாலும், 1, 4, 7, 10 கேந்திராதிபதியாக இருந்தாலும் யோகத்தை தந்துவிடும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக இந்த குரு பயிற்சி ஒரு 5 அல்லது 7 ராசிக்காரர்களுக்கு யோகத்தையும் 3 ராசிக்காரர்களுக்கு சங்கடத்தையும், மீதி 2 ராசிக்காரர்களுக்கு அவமானத்தையும் இழப்பையும் தந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்று பார்க்கும் பொழுது கடகராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி, இந்த 3 ராசிகளும் கூடுதல் கவனம் தேவை. ஏனென்று கேட்டால் சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டமச்சனி தனக்கு வீடு கொடுத்த அந்த குரு கிரகம் 8ஆம் இடத்தை பார்க்கிறது. ஆக ஒரு கசப்பையோ ஒரு இழப்பையோ ஒரு சங்கடத்தையோ தருவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்துவிடும் என்பதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் நண்பர்களே. இதில் முதல் தரத்தில் இருப்பது இந்த விருச்சிக ராசி யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தந்துவிடும். மீனராசிக்காரர்களுக்கும் யோகத்தை தந்துவிடும். அதே சமயத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சினி நடப்பதால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாத மந்த நிலையும் தந்துவிடுகும் என்பதை கூறி மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.